நவம்பர் 8, 2016 நள்ளிரவு முதல் பழைய ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 நோட்டுகள் செல்லுபடியாகாதுன்னு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. இந்த ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 நோட்டுகள் நீங்கள் என்ன செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் பாலாஜி மணிக்குமரன், BBA Tech சேனல்ல இருந்து. உங்கள் பழைய 500 மற்றும் 1000 நோட்டுகள் பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்ஸில் நவம்பர் 10, 2016 முதல் டிசம்பர் 30, 2016 வரை டெபாசிட் செய்யலாம். நீங்கள் எவ்வளோ ரூபாய் வேணும்னாலும் டெபாசிட் செய்யலாம். அதுக்கு எந்த லிமிட்டும் இல்லை. அதாவது பணம் செலுத்துவதற்கு உச்ச வரம்பு இல்லை. ஆனால் பணம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களால் அதிகபட்சம் ரூபாய் 10,000 தான் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு 20,000 ரூபாய் தான் பண்ண முடியும். இந்த லிமிட் நாளடைவில் அதிகரிக்கப்படும். நீங்கள் பழைய 500 மற்றும் 1000 ரூபாயை எந்த பேங்க்கில் வேணும்னாலும் அல்லது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் வேணும்னாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கான லிமிட் நவம்பர் 24, 2016 வரைக்கும் ரூபாய் 4,000 தான். மேலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது உங்கள் ஐடி ப்ரூஃபை காமிக்கணும். நான் கேஷ் பேமெண்ட்ஸ், அதாவது செக், டிடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, EFTன்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்களுக்கு எந்த வித தடையும் இல்லை. அவை வழக்கம் போல செயல்படும். நவம்பர் 9, 2016 அன்னைக்கு ஏடிஎம்கள் ஒர்க் ஆகாது. சில ஏடிஎம்கள் 10 நவம்பர் 2016 கூட வேலை செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதன் பின் சில நாட்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நீங்கள் ஏடிஎம்மில் இருந்து ரூபாய் 2,000 தான் வித்ட்ரா செய்ய முடியும். அதன் பின் இந்த ரூபாய் 2,000 லிமிட் ரூபாய் 4,000 அதிகரிக்கப்படும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்களின் அசௌகரியத்தை குறைப்பதற்காக அடுத்த 72 மணி நேரத்துக்கு, அதாவது 11 நவம்பர் 2016 நள்ளிரவு வரை பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் சில குறிப்பிட்ட இடங்களில் செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கெங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸில், ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், கவர்மெண்ட் பஸ் புக்கிங், ஏர்லைன் டிக்கெட் புக்கிங், பப்ளிக் செக்டர் ஆயில் கம்பெனிஸோட பெட்ரோல் பங்க், ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ், மாநில அரசுகளோட பால் பூத்துகள், சுடுகாடு மற்றும் படுநிலங்களில். இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு நம்புகிறோம். நன்றி.